அன்பான தமிழுலங்களே உங்களை செக் மத்த ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் தான். ஆனால் இது தீபாவளி திருநாளில் நாளைக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா? உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்களா அந்த தீபாவளிக்கு? உங்களுக்கு ஏதாவது தீபாவளி விஷ் வருமா? இல்லை என்ன நடக்குது? ஏன் அவங்க வந்து உங்களை விட்டு விலகி இருக்காங்க? என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க இப்போது உங்களை பற்றி அப்படின்னு ரெண்டு கலந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசண்ட்டில் அவங்களோட எனர்ஜி என்ன? தீபாவளிக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தோஷமான செய்தி இருக்கான்னு பார்க்கலாம். ஐம் டயர்ட் ஆஃப் ப்ரிட்டெண்டிங் தட் ஐ டோன்ட் லவ் யூ. உண்மை வெளியில் வருது. பி வல்னரபிள் ஈவன் இஃப் யூ ஆர் அஃப்ரைட். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஐ கான்ட் பிலீவ் யூ ஆர் ரியலி கான். நீங்கள் போயிட்டீங்கிறதே அவங்களால நம்ப முடியல. மேபி நீங்கள் போயிருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிறதே அவங்களால நம்ப முடியல இன்னும் அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருக்க மாதிரி நடித்து டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்களால இனிமேல் அந்த மாதிரி நடிக்க முடியாது என்னால். ஏன்னா என்னோடய ஜீவன் வந்து உங்ககிட்ட ஒட்டிகிட்ருக்கு. அதான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு மேபி இந்த சொல்கிற கூச்சம், இந்த வல்னரபிலிட்டி அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் சொல்கிறதுக்கான அந்த தயக்கம் வராது. இது ஷைனஸ் கிடையாது. எப்படின்னா இது கூச்சம் கிடையாது. சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வராது. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன ட்ரபிள்னு வச்சுக்கலாம். சின்ன ட்ரபிள் ஈஸியாக அதை தாண்டி வர முடியும் தைரியமாக வளர்த்துக்கிட்டா. ஆனால் இவங்களுக்கு இன்னும் அந்த தைரியமும் வரல. பி வல்னரபிள் ஈவன் இஃப் யூ ஆர் அஃப்ரைட். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து எவ்வளோ தான் பயந்தாலும் என்ன தான் நடந்தாலும் ஃப்யூச்சரை அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பயம். மேபி சொல்லி நீங்கள் ஓகே சொன்னாலும் இந்த காதல் வந்து கரை சேருமா, இல்லைனா வந்து நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் நடக்காதுன்னா நடக்காது, அது ஏன் நான் போய் சொல்லிக்கிட்டேன். இந்த பர்சனுக்கு மேபி நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம். மேபி நீங்கள் அதனால் மௌனமாக இருக்கலாம். நீங்கள் சரி நீங்கள் பேசுங்க, இல்லைனா வந்து பரவாயில்ல, நானே வந்து எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்க முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு காரணம். நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் விலகிட்டீங்க. இப்போது நீங்கள் அவங்க பக்கத்தில் இல்லை. அதுதான் உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து புரிய வைக்குது. என்ன அப்படின்னா, உங்களை இனிமே வந்து இழக்க முடியாது, உங்களை தாண்டி அவங்களால வாழ முடியாது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தீபாவளிக்கு கம்யூனிகேஷன் வருமா அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுக்கு உங்ககிட்ட நிறையா பேசணும். நிறையா உங்ககிட்ட கதை சொல்கிறதுக்கு இருக்குது. இன்னசென்ஸ், கைடன்ஸ், ட்ரஸ்ட். கண்டிப்பாக டு பி ஃப்ரேங்க் இந்த தீபாவளிக்கு நாளைக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும்னு எனக்கு தோணலை. ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப இன்னசென்ட் பீயிங். உங்கள் மேலே தப்பே இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. மேபி நீங்கள் ஏதாவது பிரிஞ்சிருக்கீங்க. ஏன்னா நோ கான்டாக்ட்னா ஆப்வியஸாக நீங்கள் பிரிஞ்சு தான் இருக்கணும். ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அப்பாவி, உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது இல்லாமல் இங்கே டிவைன் கைடன்ஸ் இருக்குது. அவங்க வந்து உங்களை நோக்கி வர்றதுக்கான கைடன்ஸ் வந்து ஸ்பிரிட்ஸ் கிட்டேருந்து, யூனிவர்ஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா கைடன்ஸ். நீங்கள் ரொம்ப பியூர் சோல், உங்கள் மேலே தப்பில்லை, நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக லவ் பண்ணீங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை பற்றி தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கு. மேபி உங்களை பற்றி யாராவது அவங்களுக்கு கோல் மூட்டியிருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், உங்களை வந்து வேறு மாதிரி அவங்க சித்தரித்து சொல்லியிருக்கலாம். அதனால் அவங்க பயந்து விலகியிருக்கலாம். ஒரு வேளை உங்களோட பழகும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்படி இல்லைன்னு. அவங்க பல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி காசிப் இதெல்லாம் கேள்விப்படும்போது அவங்களுக்கு எது உண்மை அப்படிங்கிற குழப்பம் வந்துருக்கலாம். மேபி அவங்களுக்கு பாஸ்ட்டில் ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கலாம், யாராவது அவங்க முதுகில் குத்தி இருந்திருக்கலாம் பாஸ்ட்டில். அதனால் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிடுவீங்களோ அப்படின்ற பயத்தில் அவங்க உங்ககிட்ட இருந்து ஓடி போயிருக்கலாம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள நம்ப சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எங்கேருந்து குதிக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் குதிச்சிட்டாங்க. இங்கே வந்து எங்கே போய் கரை சேருவாங்கன்னு தெரியாது. அவங்க இந்த மிடில் இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, நீ என்னை நம்பு, நான் வந்து ஆல்ரெடி குதிச்சிட்டேன் இந்த கனெக்ஷனுக்காக, நான் வந்து இனிமே தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆனால் இங்கேருந்து வந்து எப்போ உங்ககிட்ட சேருவேங்கிறது எனக்கே தெரியாது. நான் ஆல்ரெடி குதிச்சாச்சு, இந்த கனெக்ஷன் தான் எல்லாமே அப்படின்னு. போஸ்ட்போன்மெண்ட். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக இருங்க. ஏன்னா குதிச்சதுக்கப்புறம் இதில் பெருசாக போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ஆல்ரெடி ஆக்ஷனில் தான் இருக்காங்க. சின்ன சின்ன தடைகள் வந்தால் என்ன ஆகும்? இவங்க குதிக்கும்போது உங்கள் இடத்துல நேராக வந்து லேண்ட் ஆகாமல் வேற எங்கன்னா போய் விழலாம். அதில் கொஞ்சம் அடிபடலாம். எந்திரிச்சு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். காயங்கள் ஆற நாள் ஆகலாம். ஆனால் உங்களை வந்து இந்த மொமெண்ட்டில் மட்டும் வாழ சொல்கிறாங்க. அவங்க இப்போ பெருசாக எதையும் யோசிக்கல, எதையும் யோசிக்கவும் விரும்பலை. இந்த காதலுக்காக சண்டை போடுறது அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் குதிச்சிட்டேன் ஆல்ரெடி, நான் வந்து உன்னை நோக்கி தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் நான் வந்து இப்போ எக்ஸாக்டாக எப்போ வந்து சேருவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. நான் எப்படி உனக்கு சொல்ல முடியும்? என்னை நம்ப முடியுமா? அப்படிங்கிறதா அவங்களோட கேள்வி. சரி, பார்ப்போம். இது அவங்களோட வெர்ஷன். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்.
இப்போ நிச்சயமா அவங்க வந்து எல்லாத்தோடையும் பேசிட்டு இருக்காங்க, சோஷியலைஸ் ஆகுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க தனிமையில தான் இருக்காங்க. ஏன்னா, உங்கள பிரிஞ்சிருக்கிறது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒண்ணும் ஈஸியா இல்ல. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஓடிடுறாங்க. யார் கண்லயும் படுறதில்ல. ஏன்னா நடிக்க முடியல அவங்களால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. அதுக்கு தனிமை அவங்களுக்கு வந்து ரொம்ப சுகமா இருக்கு. ஏன்னா தனிமையில அவங்களா இருக்க முடியுது. எம்பரர் மேபி பாஸ்ட்ல இந்த பர்சனுக்கு ஈகோ நெறைய இருந்திருக்கலாம். ஓ ஓ ஓ மை காட்! பிடிச்சிட்டேன். ஸ்டார் நல்ல வேலை. பிடிச்சிட்டேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, டெவில் 6 ஆஃப் கப்ஸ். நீங்க தான் ஸ்டார். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப தெளிவா அவங்களே சொல்ட்டாங்க. இது அவங்க சொன்னாங்களா, பிரபஞ்சம் சொன்னாங்களா நமக்கு தெரியாது. பாஸ்ட்ல அவங்க உங்கள தாண்டி ஏதோ ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி இது அடிக்ஷனா இருக்கலாம். இல்லன்னா உங்கள தாண்டி வந்து வேற யாரையாவது சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க தான் வந்து அவங்களோட என்னோட பெஸ்ட் பார்ட்னர், பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஏதாவது அவங்க ட்ராமா போட்டிருக்கலாம். இப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியுது நீங்க தான் ஸ்டார். நீங்க தான் ஷைன் ஆகுறீங்க. நீங்க வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப பேலன்ஸ்டான எனர்ஜி. இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கீங்க. 2 பக்கமும் சமமா இருக்கீங்க. நீங்க வந்து தண்ணிக்கே தண்ணி ஊத்துறீங்க, தரைக்கும் தண்ணி ஊத்திருக்கீங்க. நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருப்பீங்க பாருங்க. ஸோ அப்படிதான் உங்கள பார்க்குறேன். உங்ககிட்ட அந்த கம்பேஷன், லவ், அன்கண்டிஷனல் லவ் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி அப்படிதான் அவங்க உங்கள பார்க்குறாங்க. அது ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்க மேபி க்ரோ ஆயிட்டுருக்கலாம். இல்லன்னா வந்து உங்கள பத்தி கேள்விப்படலாம். இல்லன்னா உங்கள எங்கேயோ இருந்து அவங்க வந்து வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்றாங்க இன் த சென்ஸ் உங்கள பத்தின விஷயங்கள் வந்து அவங்க கிரகிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம். பட் நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டுருக்கீங்க? உங்களுக்கு வாழ்க்கையில என்ன நடந்துட்டுருக்கு? நீங்க எத நோக்கி போயிட்டுருக்கீங்க? எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. மேபி உங்களோட ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவங்களோட எண்ணமா இருக்கலாம். உங்க மேல நெறைய மரியாதை அவங்களுக்கு வந்திருக்கு. நீங்க வந்து விழுந்துருவீங்கன்னு நெனச்சிருக்கலாம். இல்லன்னா வந்து இந்த ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கும்போது, நீங்க வந்து அவ்ளோ அவ்ளோ அப்ப ஸ்டாரா இல்ல மேபி இப்போ ஸ்டார் ஆயிட்டீங்க அப்படின்னு நெனைக்கிறாங்க. காதல்ல வந்து ஸ்டார் ஆனா தான் காதல் வரும். இல்லன்னா வந்து காதல் இல்ல அப்படின்றது வந்து ரொம்ப பைத்தியக்காரத்தனம். அந்த பைத்தியக்காரத்தனத்த தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. அதாவது அனலிட்டிக்கல் காசு, பணம், ஸ்டேட்டஸ் ஏதோ ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப கேவலமான அ விஷயத்துக்காக இந்த காதல தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன அவங்களுக்கு புரியுது அப்டின்னா, அவங்க யார சூஸ் பண்ணாங்களோ, இல்ல எத சூஸ் பண்ணாங்களோ, அது வந்து இப்ப சுவாரஸ்யமா இல்ல. அங்க நெறைய போலி இருக்கு. ஆனா உங்களோட இருந்த நாட்கள அவங்க திரும்பி பார்க்கும்போது, அங்க அங்க உண்மையான சந்தோஷம் இருக்கு, அக்கறை இருந்தது, உண்மையான காதல் இருக்கு. அங்க வேற ஒண்ணுமே இல்ல. எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்ல. இப்போ வந்து அவங்க உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. இட்ஸ் லைக் ஐ அம் டயர்ட் ஆஃப் பிரிட்டெண்டிங் அதான் சொல்றாங்க. இந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, வேற லெவலா இருக்கு. இப்போ. நீங்க போனதுக்கப்புறம். இப்போ அட் பிரசன்ட். அப்பயும் எனக்கு கம்யூனிகேஷன் வரல. அதான் நான் சொன்னேனே ஹெர்மிட். அவங்க பெருசா இப்ப யாரோடையும் பேசிக்கிறதோ, இல்ல எதுவுமே இல்ல. இப்போ இந்த தனிமையில இருக்கனால தான் உங்களோட வேல்யூ புரியுது. உங்க உங்க மேல இருக்க காதல் எவ்ளோ ஆழமா அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு இப்ப தான் புரியுது. ஸோ தனிமை அவங்களுக்கு நெறைய கத்துக் குடுத்துருக்கு. கசகசன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நம்ம வாய்ஸே கேட்காது. ஆனா அது தனிமையில இருந்து பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். அத தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நல்ல நல்ல விஷயம். இப்போ ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த காதல நான் கைவிடுற மாதிரி இல்ல. யூ ஆர் த எம்ப்ரஸ். யூ ஆர் த எம்ப்ரஸ். மகாராணி. பாட்டம் டெக்ல எம்பரர். அவங்களோட ராஜ்யத்துக்கு நீங்க தான் எம்ப்ரஸ் அப்படின்றாங்க. நான் என்னோட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னா, எனக்கு இருக்க போற ஒரே ஒரு துணை நீயா தான் இருக்க முடியும். வேற யாரும் இருக்க வாய்ப்பே இல்ல. அங்க எதுவுமே எனக்கு ஒட்டல அப்படிங்கிறாங்க. அவங்க எத வேணா ஃபேமிலிய சூஸ் பண்ணியிருக்கலாம். ஜாப சூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இல்ல அப்படின்னு உங்கள உதறிட்டு போயிருக்கலாம். உங்க கிட்ட காசு பணம் இல்லன்னு உதறிட்டு போயிருக்கலாம். என்னவா வேணா இருக்கட்டும். இப்போ அவங்களுக்கு தெளிவா தெரியுது. நீங்க எதுக்காக உடைஞ்சு போகக்கூடிய ஜீவன் கிடையாது. ஆ அவங்களுக்காக தொரத்துற ஐடியாவும் அவங்கள தொரத்துற ஐடியாவும் உங்களுக்கு இல்ல. ஏன்னா, நீங்க வெளில வந்துட்டீங்க. வெரி கிளியர். இந்த பெர்சனல் பாஸ்ட்ல நெறைய அட்டாச்மெண்ட்ஸ் மேபி டூ பி ஃபிராங்க் இந்த பெர்சனுக்கு நெறைய அஃபேர்ஸ் இருந்திருக்கலாம். இந்த காதல தாண்டி. ஸோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பிரபஞ்சம் சொல்றாங்க. இங்க பாருங்க இந்த இந்த கார்ட் நான் எடுக்கும்போது பின்னாடி டெவில் கார்டு வருது. ஸோ டெவில் 2 தடவ வந்துச்சு. ஸோ இந்த பெர்சனோட அடிக்ஷன், பேட் ஹேபிட்ஸ்க்கு வந்து இட்ஸ் லிமிட்லெஸ். வேற லெவல் ஆஃப் அடிக்ஷன்லாம் இருந்திருக்கு. ஆனா, இப்போ எதுவுமே அவங்களுக்கு சுவாரஸ்யம் இல்ல. எந்த அடிக்ஷன் என்ன பண்ணாலும் உங்க ஞாபகம், உங்க மேல இருக்க அந்த காதல் போகல.
ஸோ இப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க எவ்வளோ ஆழமாக அவங்கள நேசிச்சிருக்காங்க, தப்பு பண்ணிட்டாங்க, திரும்ப வந்து இந்த இந்த அமைதியான சூழ்நிலை அவங்களுக்கு வருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க எவ்வளோ பெரிய போராட்டத்தையும் போராடுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீபாவளியில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான். பட் இம்மீடியட்டாக காதல் உங்ககிட்ட வந்து பேசுவாங்களா அப்படின்னா இல்லை. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அவங்க ஆல்ரெடி ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்டிஸ் உங்களுக்கு நியாயம் தரணும், வாழ்க்கையில் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடல்ட் க்ரோயிங் பாஸ்டில் வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக எடுப்பார் கைப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்குறது, யாராவது அவங்க தூண்டி விட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறது, இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போது அவங்க வந்து க்ரோ ஆகிட்டுருக்காங்க. அதுக்கு முதற் காரணம் இந்த காதல் தான். இதில் பாட்டம் டெக்கில் லவ்வர்ஸ் கார்டு, இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இதை விட உங்களுக்கு பெரிய கேரண்டியே தேவையில்லை. த யூனிவர்ஸ், த வேர்ல்ட் கார்டு. ஸோ அவங்களோட உலகம் இப்போ நீங்கள் தான், அவங்களோட லக்கும் நீங்கள் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் டிஸ்க்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் ஸ்டார் மட்டும் இல்லை, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம், நீங்கள் தான் அவங்க சந்தோஷம். த சன் கார்டு. அவங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க இப்போது. நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே. யார் என்ன குழப்பினாலும் அவங்களுக்கு குழப்பமே இல்லை. ஏன்னா அவங்க குழம்பி இப்போ வந்து குழம்பத்துக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ தான் அடிக்ஷன் என்ன பண்ண உங்கள் ஞாபகம் போகலை. திரும்ப நீங்கள் தான் ஞாபகம் வரீங்க. உங்களோட இருந்த அந்த நாட்கள், அந்த நொடிகள், பேசின வார்த்தைகள், நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட ஜோக்ஸ், வாட் எவர், உங்களோட பர்சனல் திங்ஸ், வாட் எவர். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஆழமாக காதலிச்சிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மொமெண்ட்ஸ் தான் அவங்கள வந்து பிடிச்சிட்ருக்கு. இப்போது வந்து அந்த அட்டாச்மெண்ட் யார் மேலே இருந்ததோ பாஸ்டில், இப்போது அப்படியே மாறிடுச்சு. அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் வந்து அடிக்ஷனாக ஆகிடுச்சு. நீங்கள் இல்லாமல் இனிமேல் வாழ முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு அவங்க வந்தாச்சு. அதனால தான் சொல்கிறாங்க, ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி குதிச்சிட்டேன், இனிமேல் வந்து யோசிக்கிறதுக்கு பின்னாடி போக முடியாது. இங்கே எங்கே போய் பாதிலேருந்து பின்னாடி போகிறது? அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி குதிச்சிட்டேன், நீ கீழே போகிற இடத்துல நீ இருந்தாலும் இல்லைனாலும் நான் குதிச்சது தான் அப்படின்றாங்க. நான் போஸ்ட்போன் பண்ணது தப்பு தான், இனிமேல் நான் போஸ்ட்போன் பண்ண தயாராக இல்லை, அதனால தான் குதிச்சிட்டேன்றாங்க. மேபி அந்த பர்சன் நிறைய போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம், உங்களை பற்றி அக்கறை இல்லாமல் அந்த அந்த மொமெண்ட் டு மொமெண்ட் வாழ்க்கை. இப்போ ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, அங்கே பார்க்குறாங்கன்னா அவங்களோட என்ன சொல்கிறது, தேர் ஸ்லீப்பிங் வித் தட் பர்சன். அந்த மாதிரி அந்த நொடி பொழுது சுகத்தில் வாழ்ந்தாச்சு. இப்போது என்ன தான் நீங்கள் நொடி பொழுதில் வாழ்ந்தாலும் அந்த நொடி முடியுது இல்லையா? நொடி முடியும் போது உங்கள் ஞாபகம் தான் ஆக்கிரமிக்குது. ஸோ இது ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்களோட கேரக்டர் பற்றியும் நான் சொல்லியாச்சு. பட் அட் ப்ரெசென்ட் அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கா, அடிக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தான் கிளாரிஃபை பண்ணிக்கணும். இது வந்து அவங்களோட ஏன் அவங்க காண்டாக்ட் பண்ணலை, காண்டாக்ட் வருமானு கேட்டதுக்கு பிரபஞ்சம் சொல்கிறாங்க இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு. ஸோ என்ன நம்ம டீப்பாக போக போகிறதில்ல. பட் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவங்க திரும்ப வந்தாங்க அப்படின்னா அது உங்களோட பாத்தியதை. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.